ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். எப்போதும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க பிரதர், சந்தோஷமாக இருக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்து ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றார். நிறைய பேர் நினைப்பாங்க, பிரதர் நேற்று சொன்னதே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, இது ரொம்ப கஷ்டம், சந்தோஷமாக இருக்கிறது வேணால் எப்பவுமே இருந்துக்கலாம், ஜெபம் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கப்பா. நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிங்கன்னா சந்தோஷம் தானே வரும். இப்போ புரியுதா உங்களுக்கு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணார். சீஷர்களுக்கு சொன்னார், ஜெபம் பண்ணப்பா, ஜெபம் பண்ணப்பா. இன்றைக்கான டீச்சிங்லாம் மாறிடுச்சு, ஜெபம்லாம் பண்ண தேவை, நீங்கள் எப்பவுமே கனெக்டட். ஆமாம், எப்போவுமே நம்ம கனெக்டட் ஆண்டவரோட. ஆண்டவருக்கு ஜெபம் தேவைப்பட்டுச்சுங்க. இப்போ வந்து சும்மா மைக்கை பிடிச்சி ஜெபம் தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி கனெக்டடாக இருக்கிறோம். தேவையில்லாதெல்லாம் பேசி சபையை வந்து சீரடிச்சிட்டு இருக்கிறவங்களோட சத்தத்தெல்லாம் கேட்டுட்ருக்கூடாது, காதில் நாசமாக போயிடும் அப்புறம் நம்ம வாழ்க்கை. இப்போ டெய்லி ஜெபம் பண்ணணும். ப்ரேயர் இட் இஸ் சம்திங் வெரி ப்ரெஷியஸ். ஜெபம்னா என்ன? ஆண்டவரோடு இருக்கிற ஒரு உறவு. உண்மை உலகத்தை உண்டு பண்ண ஒரு கடவுள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, அதுதான் ஜெபம். அந்த ஜெபம் நேரம் இப்போ எவ்வளோ சேக்ரடாக இருக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இந்து பிரதரோ இல்லை முஸ்லீம் பிரதரோ அந்த ஃபாஸ்டிங் டைமில் கவனித்து பாருங்களேன், தே ஹானர் த டைம். ஆனால் நீ கிறிஸ்தவன் சொல்லிவிட்டு விசுவாசன்னு சொல்லிவிட்டு ஏடா கூட பண்ணுற ஆட்கள் நம்மளாக தான் இருக்கும். வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு, எனக்கு பேசுகிற என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வி ஹேவ் எனஃப் டைம். ஆனால் ஜெபத்துக்கு 5 நிமிஷம், ஆனால் சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம், டிவி பார்க்குறதுக்கு 1/2 மணி நேரம், மற்ற ஃபோன் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம். ஜெபம் பண்ணான்னு சொன்னால் மட்டும் எங்கே இருந்தால் அந்த தூக்கம் வரும்னு தெரில, எங்கே இருந்தால் பிரச்சனை வரும்னு தெரில. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், நீ ஜெபிக்கிறவனா இருந்துட்டனா நீ வந்து ஜெயிச்சிருவ. உன்னை ஜெபிக்க விடாதபடி என்னென்னலாம் பண்ணணுமோ அவன் பண்ணுவான். சம்டைம்ஸ் மினிஸ்ட்ரியே பிஸியாக கொடுத்துருவான். இஸ் வெரி கிளவர். நான் அவனை அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். பட் தட் டெவில் இஸ் வெரி ஸ்மார்ட், யூனோ. ஆனால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி விடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி கொடுத்துருக்கிறார். இஸ் மோர் பவர்ஃபுல். நமக்குள்ளே வாழ்கிற ஆவியானவர் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் எனிஒன் இன் திஸ் வேர்ல்டு. உலகத்தில் இருப்பவனை காட்டில் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். விடாமல் ஜெபம் பண்ணும். இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான்றார். ஐயா, இடவிடாமல் எப்படியா ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னா, டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கு. எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்போதும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே எப்போதும் ஸ்தோத்திரம். வேலை செய்யும் போது ஸ்தோத்திரம். ஆமாம், காரில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, வேலைக்கு போகும்போது கண்ட குப்பையெல்லாம் கேட்குறத விட்டு, கண்ட பாட்காஸ்டெல்லாம் கேட்குறத விட்டு ஆண்டர் வார்த்தை கேளுங்க, ஆண்டர் பாடலை கேளுங்க. அவர் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே போங்க. ஸ்தோத்திரம் பண்ணுறவன் ஜெபிக்கிறவன் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாதுங்க. இதையும் சொல்கிறேன், நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டர் உள்ள இருக்கும்போது பிரச்சனை அதிகமாக வரும். ஆனால் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏன்னா யூ ஆர் பீயிங் ரூட்டட். நீங்கள் ஆண்டருக்குள்ளே நல்லா வேரூன்றி வளர்கிறீங்க. ஒரு பிசாசும் உங்களை நெருங்கவே முடியாது. ஜெபிக்கிற மனுஷன் ஒரு நாளும் தோற்று போக மாட்டாங்க. ப்ரே, கீப் ப்ரேயிங், கீப் ப்ரேயிங். ஜெபிச்சு என்னங்க நடக்குது? ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன். நிறைய பேர் இன்றைக்கி வந்து சும்மா 10 நாள் ஜெபம் பண்ணிட்டா அப்போ உடனே நடந்துடணும். நடக்கலைன்னா ஒன்றும் நடக்கலையே. கீப் ப்ரேயிங். ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணிய. ப்ரேயர் இஸ் வெரி பவர்ஃபுல். ஏன்னா நீ சாதாரணமான நபரோடு நீ ஜெபம் பண்ணல. வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லவர் அவரோடு நீ பேசிகிட்டு இருக்கிற. அப்போது உன் ஜெபம் வந்து வீணாக போகாது. உன் ஜெபத்தை ஒருத்தர் கேட்குறாரு, ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். சும்மா இந்த ட்ரெடிஷ்னலாக உட்காந்து பரமண்டலத்தில் இருக்கிற எங்களுக்கு பரலோக பிதாவே அப்படி சொல்கிறவங்க யாரையும் நான் வந்து நான் நாட் ஜோக்கிங், கிரிட்டிசைஸ் பண்ணலை, சொல்கிறேன். ஆண்டவரோடு பேசுங்க. அது ஒரு அழகான நேரம். ஆமாம், நீங்கள் பேசும்போது ஜெபம் என்பது நீங்கள் ஆண்டரோட பேசுகிறீங்க. வேத தியானம் என்பது அவர் உங்களோட பேசுகிறார். இப்போ ஆண்டர் சொல்கிறேன், இப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆமாம், அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.